உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பயணிக்க போறது சேலத்துல இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க தமிழ்நாட்டோட முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட். அவங்க ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லப்படுற நம்ம ஏற்காடுக்கு தான். இது ஒரு பட்ஜெட் ட்ரிப் மக்களே. ஏற்காடுல காட்டேஜ் ஸ்டே, ஹோட்டல்ஸ், வியூ பாயிண்ட்ஸ்னு நாங்கள் போன ஸ்பாட்ஸ்க்கு உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்காடுக்கு ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் இல்லாமல் பஸ்ஸில் வர்றவங்க கவர்மெண்ட் பஸ்லேயே ஏற்காடில் இருக்க வியூ பாயிண்ட் எல்லாம் கம்மியான டிக்கெட் சார்ஜிலே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி பயணிக்க போகிறது சேலம் டு ஏற்காடு பைக்கில் மக்களே. இந்த பயணம் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு நம்புகிறோம். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பயணிக்கலாம். மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் சேலம் பஸ் ஏறணும். திண்டுக்கல், கரூர், நாமக்கல் வழியாக சேலம் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ட்ராவலுங்க. இடையில ஒரு இடத்துல மட்டும் சாப்பிட 10 நிமிஷம் பஸ்ஸை நிப்பாட்டினாங்க. ரெஃப்ரெஷ் ஆன பிறகு மறுபடியும் ட்ராவல் ஆரம்பிச்சது. 5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு வழியாக சேலம் பஸ் ஸ்டாண்டு வந்து சேர்ந்தோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே நம்ம தம்பி கணேஷ் ரெடியாக பைக்கோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்புல. இந்த 2 பைக்கில் தான் நம்ம இன்னைக்கு ஏற்காடு ட்ராவல் பண்ண போகிறோம். பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் ஃபில்லப் பண்ணிவிட்டு பைக்கோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கிளம்ப தயாரான மக்களே. தூரத்தில் தெரிகிறது தான் ஏற்காடு மலையாக இருக்கணும். ஆமாங்க, அதோட ஏற்காடு 20 கிலோமீட்டர்னு போர்டில் போட்டிருந்தது. ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. என்ன மாடி இருக்கிறா பாரு. மக்களே, வெயில் பொழக்குது. இந்த பையன் செஞ்ச வேலை தான் நினைக்கிறான் பாருங்க. வெயில் பொலன்னு பொழக்க விட்டு கூட்டு வந்திருக்கான். இவன் வந்து ஏதோ சோகத்திலே இருக்கான், என்னன்னு தெரியல. யார்? நானா? இந்த பையன். கிளம்புமா? கிளம்பலாம் மக்களே. மலைப்பாதை அப்படியே ஸ்லோப்பாக ஏற ஆரம்பிச்சுதுங்க. இங்கேருந்தே சேலம் டோட்டல் சிட்டியோட வியூ எங்களால் பார்க்க முடிஞ்சது. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்படியே ஒரு போகிற வழியில் வியூ பாயிண்ட் எங்கள் கண்ணில் தென்பட்டுச்சு. சரி, வியூ பாயிண்டில் போய் என்னதான் இருக்குன்னு வண்டி நிப்பாட்டிட்டு இறங்கி மேலே ஏறி போய் பார்த்தோம். மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்காடு மலை ஏறுறப்போ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் வியூ பாயிண்ட் மாதிரி என்னன்னு தெரியலை. இங்கே பாயிண்ட் இருக்கு, வியூ தான் காணோம். நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். நாட் குட். நாட் குட்.
இந்த இடத்துக்கு மேலே ரொம்பவே செங்குத்தாக மேலே ஏற ஆரம்பிக்குதுங்க. நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட். இன்னும் இது மாதிரி 19 ஹேர்பின் பெண்டை நம்ம கடந்தாகணும். இவ்வளோ நேரம் கடும் வெயிலில் கடுப்பாக வந்த எங்களுக்கு மேலே ஏற ஏற கிளைமேட் அப்படியே சில்லுன்னு மாறினோன்னா மனசில் ஒரு புத்துணர்ச்சி. ஏற்காடு ஆல்மோஸ்ட் நெருங்கிட்ட மக்களே, இன்னும் 6 கிலோமீட்டர் தான். ஒரு வழியாக ஏற்காடுக்குள்ளே என்ட்ராயாச்சு. லேக்கில் வண்டியை நிப்பாட்டிட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்த வில்லாவோட கேர்டேக்கருக்கு கால் பண்ணிவிட்டு ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகலாம்னு கிளம்புனோம். அங்கேருந்து காட்டேஜ் லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருந்தாப்புல அதுபடி ஸ்பாட்டுக்கு நாங்களும் போய்கிட்டே இருந்தோம். ஏற்காடு லேக்கில் இருந்து 5 நிமிஷம் ட்ராவல்லையே நாங்கள் புக் பண்ணியிருந்த காட்டேஜுக்கு வந்துட்டோம் மக்களே. அதுதான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகுது. இங்கே உள்ள எடுத்துருவாங்க இருக்காங்க. வந்துட்டோம் மக்களே, ஒரு வழியாக எங்கள் வில்லாக்கு வந்துட்டோம். வாவ், இங்கே 24 ஹவர்ஸ் ஸ்டேக்கு 3000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. வெளியே பார்க்க தான் இந்த பில்டிங் சுமாராக இருந்துச்சு, ஆனால் உள்ளே நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு ஹால், அதில் டிவி இருக்குது அண்ட் ஃப்ரீ வைஃபை, அப்புறம் பெட்ரூம் அண்ட் கிச்சன். அதே மாதிரி மாடியில் ஒரு ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. கேம்ப் ஃபயர் வேணும்னா மாடியில் ரெடி பண்ணி தருவாங்க. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க மாடியிலேயே. இங்கேயே குக் பண்ணி சாப்பிட்றதுனாலும் இங்கே எல்லா வசதியும் இருக்குது. கேஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் கேம்ப் ஃபயருக்கும் தான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேயோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. டைம் இப்போவே மதியம் 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, அப்படியே கிளம்பி போய் மதியான சாப்பாடு முடிச்சுட்டு இன்றைக்கி சில வியூ பாயிண்ட்ஸை கவர் பண்ணலாம்னு கிளம்பிட்டோம். லேக் பக்கத்தில் குஸ்கா பாய்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு சாப்பிட உள்ளே போனோம். உண்மையிலேயே இங்கே எல்லா ஐட்டமும் தரமாக இருந்துச்சு மக்களே. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணுங்கள். கூப்பிட்றியா மொபைலுக்கு ஸ்டிக்கர் ஒன்று எடுத்துட்டு நான் அந்த சாப்பாட்டில் வச்சு அப்படியே அடுத்த கம்மி முட்டை கொடுத்துருக்கேன், அது சேர்த்துக்குவோம். அடடா இதெல்லாம் நம்பாதீங்க. மத்தியான லஞ்ச்லாம் நல்லா திருப்திகரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு
நாங்கள் கிளம்புன மொதல் ஸ்பாட் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. அங்கே போய் நல்லா ஒரு குளியில் போடலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஃபால்ஸில் குளிக்கலான்னு சொல்லி வந்தோம். ஆனால் வர்றப்பே தண்ணி இல்லைன்னு போர்டு போட்டு விட்டு வச்சுட்டாங்க மக்களே. சோகமாக ஃபால்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, வந்ததுக்கு என்னதான் ஃபால்ஸு கீழே போகிறதையா தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். அதனால் சும்மா ஃபால்ஸை நோக்கி ஒரு நடைப்பயணம். சாப்பிட்டு சமைக்கணுமா இல்லையா? நல்ல வியூ பாயிண்ட்டு. ஆனால் இங்கேருந்து நம்ம ஒன்றுமே சுத்தமாக தெரியவில்லை. இரநூறு படினோல நாங்கள் ஏதோ சாதாரணமாக இருக்குன்னு இறங்க ஆரம்பித்தோம். ஆனால் தம்பியை பாருங்க, இப்பயே என்ன கட்டி வந்தாச்சு, அவ்வளோதான். இல்லைன்னா அந்த சர்க்கிளில் உட்காந்து சறுக்கிக்கிட்டே வாங்க மக்களே. இடம் சூப்பராக இருக்குது. ஆனால் தண்ணி இல்லாத குறைனால எங்களால் குளிக்க முடியல. தண்ணி இவ்வளோதான் போகுது பாருங்க. வாங்க. இப்போ நாங்கள் அங்கே போகலான்னு ஒரு பிளான். அந்த கல்லுக்கு போய் தான் பார்ப்போம். கிளியூர் ஃபால்ஸ் தண்ணி ரொம்ப கம்மியாக போனதுனால எங்களால் குளிக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு கீழே வரைக்கும் இறங்கி அந்த காட்டு பகுதியையும் நீர்வீழ்ச்சியோட சத்தத்தையும் கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு கிளம்பினோம். மக்களே இங்கே வந்துட்டோம். ஃபால்ஸ் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் தண்ணி தான் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கா கடையை பாருங்கள், ஜூஸ் விற்றுட்ருக்காங்க. லெமன் சோடா, ஆம்லேட் எது வேணால் போட்டு தருவாங்க. நம்ம அண்ணன் கௌசிக் அண்ணன் வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு, டயர்டாக இருக்குன்னு. இன்னும் நம்ம போகிறதுக்கு 200 படிக்கட்டு இருக்குது. மேலே ஏறி வந்துட்டோம் மக்களே. ஒரு வழியாக 200 படிக்கட்டு ஏறி வந்துட்டோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது பார்க்கிங் போகிறதுக்கு. ஒரு வழியாக முடியாமல் வந்துட்டோம். நீங்களும் வந்தீங்கன்னா எங்களை மாதிரி கஷ்டப்படணுன்னா படுங்க. இல்லைனா இந்த பக்கம் ஜீப் சவாரி இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஜீப் ரைடு சொன்னேன்ல மக்களே, அது இந்த வழியாக தான். கிளியூர் வாட்டர் ஃபால்ஸில் 200 படி மேலே ஏறி வந்த டயர்டை போக்குறதுக்காக கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அடுத்து நாங்கள் போக போகிற ஸ்பாட் பக்கோடா வியூ பாயிண்ட் தான் மக்களே. ஒரு வழியாக பக்கோடா வியூ பாயிண்ட் வந்துட்டோம். பாருங்க, தரமாக இருக்குங்க ஸ்பாட்டு. ஆஹாடாடாடாடாடாடா. பக்கோடா பக்கோடா. இல்லை இல்லை சுரியாடா.
முடவாட்டுக்கால். வர்றப்போ ஷூட் பண்ணிக்கிறோம். இதுதான் வியூ பாயிண்ட். மேலே முடிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே நிறைய கடை இருக்குது. ஆனால் இப்போ சாப்பிட தோணல கைஸ். கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிடுவோம். உங்ககிட்ட கேட்போம். எவ்வளோண்ணே? 50 10 பதட்டப்படுறாரு. நைஸ் 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 நைஸ். நீ முடிச்சுக்க. பின்னாடி இருந்து யாராவது பலன் உடைக்கிறாங்கன்னு பார்க்கணும். அந்த மேலே கோபுரம். சூப்பர். மேலே கோபுரம்னு அதான் சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை நினைக்காதீங்க. கீழே லாஸ்ட்டில் ரைட் சைட், லாஸ்ட் ரைட் சைடு இருக்குல்ல, ரோஸ் கலர். சூப்பர். அவருக்கு பாதி கொடுப்பியா? நான் போட்டுட்டு அடுத்த ஆப்ஷன் 110. இது பிரபா 100 பிரபா பேச காட்டினேன். ப்ரோ இது சீட்டிங் ப்ரோ. நீங்கள் ரைட் பண்ணக்கூடாது. ஓடு. நிந்திட்டார் இப்போவே என்னையா. 100க்கு 100. மக்கள் வியூ பாயிண்ட் போயிட்டு வந்து டயர்ட் அடிச்சு டீ குடிக்க வந்தோம். இப்போ அடுத்து எங்கே போகிறோம்? அது என்னது? இனிப்பு நிறைய போட்டிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் இது சஜஸ்ட் பண்ணாங்களா? நானே தான் எடுத்தது. கொஞ்சமாக ஊற்றுங்க. அதுக்கு மேலே அது போட்டால் இனிப்பு. அப்போ ஐயோ பரவாயில்ல. வேணாம். சீனி அதிகமாக போட்டாங்கன்னு எக்ஸ்ட்ரா டிகாஷன் கொஞ்சம் போட்டு தராங்க. மக்களே இப்போ ஜென்ஸ் சீட் வியூக்கு வந்துட்டோம். இருட்டிருச்சு. இங்கே மணி 6:30. ஆனால் இங்கேயும் ஏறத்தான் விடுறாங்க படியில். ரைட்டு ஏறுவோம். அதான் தெரியல, பார்ப்போம். தரமான வியூ. வாவ். என்னடி ஓடுற? அப்படியே காட்டு. இங்கிட்டு வந்துட்டு போனேன்னா நல்லா இருக்கும்.
ஜென் சீட் வியூ பாயிண்ட் மக்களே, தரமான என்னங்க டே 1 கம்ப்ளீட்டட். இன்னைக்கு இந்த ஜென் சீட்டோட எங்களோட பயணம் முடியுது. இனி நாளைக்கு உங்களை ஃப்ரெஷ்ஷாக சந்திக்கிறோம். குட் நைட். குட் நைட்.